இன்றைக்கு செய்தால் அண்ணாவே எனக்கு எடுத்து வாக்குமூலம் தந்திருக்கிறார். அவர் ஒரு சிறுவன் என்றதால் நான் அவரை முக்கியமாக தனியொருவன் படத்தில் நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று வரும், தீமைதான் வெல்லும்னு சொல்லி. அது வந்து அந்த ஒரு ஆளை தவிர எனக்கு மிச்சால கோபம் இல்லை. நான் தெளிவாக ஒற்றுமையில தான் கதைச்சேன். நான் எந்த ஒரு இடமேலாவது ஏதாவது திருந்துக்கோ, நான் 100% அடிச்சு சொன்னால் அது நீங்கள் தான் செய்தேன்னு சொல்லி அது உருளிக்க போய்க்கோ முழுவ போய்க்கோ பேசி ஒரு இடத்தை வச்சுட்டு ஒரு கொமன் டூர் ஒன்று போறீங்க அல்லது கொமன் கனவேருக்கு நடந்திருக்குது. நான் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன் துணிஞ்சு. அப்போ பிள்ளைகள் வந்து நிறைய பேர் அதுக்கு அடிமையாகிட்டேன். இது எப்போ தொடங்கினதுன்னா அந்த லாக்டவுன் பீரியட்லேயே லைட்டாக தொடங்கிட்டு நிறைய பிள்ளைகளுக்கு. அது வந்து வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நேற்று ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நான் போட்டிருந்த உடனே நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை முன்வச்சிருக்கிறீங்கள். ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த ஆண்டவன் இருக்கிறானா இல்லையான்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அதால் கடவுள் நம்பிக்கை இல்லை, நன்மைகளின் பக்கம் நோக்கி போகிற தன்மைகள் இல்லை. முக்கியமாக தனியொருவன் படத்தில் நினைக்கிறேன், ஒரு பாட்டு ஒன்று வரும், தீமைதான் வெல்லும்னு சொல்லி. அது வந்து அந்த நெகட்டிவ் குரூப் பார்ட்டிகளால் எழுதப்படுறது. இந்த உலகத்தை ஆளவனும் நினைக்கிற நெகட்டிவ் குரூப் பார்ட்டிகளால் என்ன நினைச்சாலும் தீமை தான் வெல்லும். நேரம் ஒன்று எழுதி கொடுத்துருக்கு, அதை இசையமைச்சிருக்கின நேரம். நான் இப்போ சொல்கிறேன், நன்மை தான் வெல்லும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நன்மை தான் வெல்லும். அது காசு கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவன் எனக்கு அப்படி ஒரு இந்த 50,000 ரூபா மோசடியை என்ன தெரிவு செய்தது வைப்போமே. அதான் இன்றைக்கு ஒரு அக்கா கழிச்சா, தர்ஷாக்கான்னு சொல்லி சுவிஸ்லேருந்து கழிச்சா, என்னோட நடுக்க வைக்கிற உறவினர். நிறுவன் இந்த பிரபஞ்சம் உங்களை தெரிவு செய்தது வந்து தனி ஒரு நோக்கத்துக்காக இல்லை, நிறைய விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்கள்ன்னுட்டு தான் உங்களை கடவுள் தெரிவு செய்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அவேர்னஸை வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இந்த ஏடிஎம் அட்டையில் உள்ள இலக்கங்களை பாடமாக்கிட்டு போய் எங்களுடைய ரகசிய இலக்கம் பின் நம்பர் இல்லாமலே காசு எடுக்க முடியும் அல்லது ஆன்லைனில் பர்ச்சேசிங் செய்ய முடியும் என்ற தகவலை வெளியில் கொண்டு வந்துருக்கீங்கன்னு. சில பேருக்கு ஆசிரியர்களுக்கு பாடசாலை மாணவர்களை பற்றி கதைச்சது கோபம் ஏற்பட்டு இருக்குது. உங்களுடைய கல்வி கற்பித்தல் அந்த முறைகளில் சில பேர் கோபமான ஃபீட்பேக்ஸ் சொல்லியிருந்தேன், நீங்கள் கோல் பண்ணி சொல்லியிருந்தேன் நீங்கள். இதை விட முக்கியமாக அந்த சம்பவம் தொடர்பாக நான் கொஞ்சம் என்னுடைய பலமான ஆதங்கத்தை தெரிவித்ததால் பாதிக்கப்படாத உண்மையாக அந்த தவறை செய்யாத நல்ல மாணவர்களும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் பெற்றோர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த குறித்த பாடசாலை அதிபர் என்னோட தொடர்பு கொண்டு கேட்டார். இந்த வீடியோ தொடங்க முன்னமே சொல்கிறேன், அந்த ஒரு ஆளை தவிர எனக்கு மிச்சால கோபம் இல்லை. நான் தெளிவாக ஒற்றுமையில தான் கதைச்சேன். நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் அந்த பாடசாலையினுடைய பெயரையோ மாணவனுடைய பெயரையோ சந்தகனவர்களுடைய பெயரையோ இதண்டையில், ஆனால் 100% சொன்னால் இவை தான் செய்தேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்த நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த சம்மந்தப்படாத யாருடையாவது மனங்களை நான் புண்படுத்தியிருந்தால் உண்மையாக நான் மன்னிச்சு கொள்கிறேன். அப்படியான ஒரு ஆள் இல்லை. நான் மற்றவையே புண்படுத்தி அந்த வழியில் வந்து சந்தோஷம் காண்ற ஒரு ஆள் நிறுவனம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு செய்தால் அண்ணாவே எனக்கு எடுத்து வாக்குமூலம் தந்திருக்கிறார். அவர் ஒரு சிறுவன் என்றதால் நான் அவரை தண்டிக்கிறதோ அல்லது அவரை பிடிச்சி தன்றதோ அது சட்டம் பார்த்துக்கொள்ளும். நான் சட்டத்திட்ட பாரப்படுத்திட்டேன். திருப்பவும் நான் காணொலியிலேயும் சொன்னான், இன்றைக்கும் சொல்லுறேன். இன்றைக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை, என்னடா சட்டத்திட்ட பாரப்படுத்தியாச்சு. இனி வந்து நான் அதுக்குள்ளே இன்ட்ரூட் பண்ண முடியாது, தலையிட்டு அதை குழப்பி கூத்தாட முடியாது. இப்போ வந்து ஒரு வளத்தில் விட்டுருவணும். ஆனால் சட்டம் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அவர்களை புனர்வாழ்வழிச்சு அவையோட நல்ல பிள்ளையாக்கும் தண்டனைகள் இல்லை. காரணம், இலங்கையில் சிறுவர்கள் என்ற ஆக்களை ஒரு சட்டம் சொல்லுது 16 வயதுக்கு குறைஞ்சாக்கள் சிறுவரண்டு, இன்னொரு சட்டம் சொல்லுது 18 வயதுக்கு குறைஞ்சாக்கள் சிறுவரண்டு. சரி, சிறுவா நீங்கள் என்னென்றாலும் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. இனிமேலாவது ஏதாவது திருந்துங்கோ. நான் 100% அடிச்சு சொன்னால் அது நீங்கள் தான் செய்தேன்னு சொல்லி அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அவர்களுடைய வீட்டாரால் என்று வைங்கோவன். சரி, அது சட்டம் பார்த்துக்கொள்ளும். இனி மன்று பார்த்துக்கொள்ளும், கௌரவ மன்று அதை பற்றி பார்த்துக்கொள்ளும் அந்த விஷயத்தை. ஆனால் ஒரு அவேர்னஸ் ஒன்று வந்திருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு 50,000 ரூபா போனாலும் பரவாயில்லை. இந்த காசு எடுக்கக்கூடிய வலைகள் தொடர்பாக வங்கியில் போய் கதைச்சு நான் எல்லாத்தையும் சொல்லுறேன் ஒண்டா. முதலாவதாக நான் போய் வங்கியில் இது சம்மந்தமாக கதைச்சேன். நான் இந்த காசு என்ன மாதிரி நான் ரிக்கவர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி அவர்கள் எனக்கு சொன்ன ஒரே பதில் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது நான் என்னுடைய ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்றை கொடுத்துருந்தேன்னா இதை நீங்கள் உங்களோட தரப்பால் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணலுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களால் சொல்லப்பட்டபடியும் சைபர் கிரைம் யூனிட் தான் அதுக்கு பொறுப்பு, நீங்கள் போலீஸில் முறையிட்டாலே போதும்னு சொல்லி நான் அதை ஆல்ரெடி செய்திருக்கிறேன். இதை விட அவர்கள் எனக்கு சொல்லப்பட்ட விடயம் என்னென்னா, அந்த ஓடிபி கடைசியாக 2 வந்தான்னு சொன்னான் தானே, அந்த 2 ஓடிபியும் வந்து அவர்கள் வேறு என்னத்துக்கும் அட்டம் பண்ணியிருக்கணும், வேறு என்ன ஒரு இல்லீகல் விஷயத்துக்கு அட்டம் பண்ணியிருக்கணும். மற்றபடி இற்ற வரைக்கும் அவர்களால் எனக்கு குறிப்பிடப்பட்ட விடயம் வந்து நாங்கள் கூகுளில் போயிட்டு ஆன்லைன் பர்ச்சேசிங் செய்ய எவ்வளவும் செய்து கொள்ள முடியும். அதுதான். இனிமேல் நீங்கள் யாராவது இந்த காணொலியிலேன்னு சொல்கிறேன், குளிக்க போய்க்கோ முழுவ போய்க்கோ பேசி ஒரு இடத்தை வச்சுட்டு ஒரு கொமன் டூர் ஒன்று போகிறீங்க அல்லது கொமனான ஒரு யாத்திரை போய்க்க ஒரு இடத்த போகிறீங்க. நேற்று விடத்தற்பளை என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு
சார் ஒரு ஆள் எடுத்து சொன்னார். எனக்கு முதல் மாதிரி நடந்தது நிரூபன். எப்படின்னு சொன்னால், நான் கதிர்காமம் போய்க்க அந்த பேர்ஸை வச்சுட்டு போட்டேன். ஆனால் அந்த இடத்து ஒரு ஆள் தங்கினது தான் என்ன துணியில் வச்சேன்டா காசு இல்லை, பேர்ஸுக்குள்ள கார்ட் மட்டும் இருந்தது. அந்த கார்ட்டை ஒரு ஆள் பாடமாக்கிட்டு கொஞ்சத்தால ரூமுக்கு வழியால் போட்டாராம். தனக்கு மெசேஜ் வருதான் 1200 ஊபரில் வாகனம் புக் பண்ணி போய் கொண்டிருக்கிறாரு. அப்போ தான் எனக்கு இது வலிச்சதான் இது அடித்து கேட்டால் இப்படி என்று சொல்லி இருக்கணுமே. உடனே அவர் ஞாபகம் காசு வெட்டிட்டு 16,000 ரூபா கிட்ட, எனக்கு 50,000, அவருக்கு 16,000 வெட்டிட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இது கனவேருக்கு இது நடந்திருக்குது. நான் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன் துணிஞ்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் விடுவேன் கட்டாயம். இதை விட முக்கியமாக இந்த காணொலியில் நான் இந்த கேமிங் மாஃபியா அதை பற்றியும் கதைக்க போகிறேன். இந்த கேமிங் மாஃபியா பற்றி முதலாவதாக கதைப்போம். இந்த ஆன்லைன் கேமிங் வந்து நிறைய கேமிங்கள் வருது. அதில் வந்து நாங்கள் இந்த கார்டு நம்பர்களை வச்சு அதுக்குரிய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு டைமண்ட் ஏதோ ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த பிட்காயின் மாதிரி வைங்கோன் அந்த டைமண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கன்னுகள் இதுகள் வேண்டலாமா. அதுக்கு வந்து இந்த மாணவர்களை அடிமைப்படுத்தி நிறைய பேர் வந்து எங்கட நாட்டிலேருந்து பணம் உண்மையாக வெளியில் தான் போகுது. இன்றைக்கும் இந்த காணொலியில் சொல்லுறேன், மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக திருப்ப சொல்கிறது சுகாதாரத்துறை சார்ந்த ஓரளவு தெரிஞ்சாக்கள் வடிவாக இதை பற்றி கதைங்க. அது யாராக இருக்கலாம், கட்சி சார்ந்து இல்லை, அர்ச்சுனா டாக்டராக இருக்கலாம், அதே மாதிரி கையேந்திரகுமார் சாராக இருக்கலாம், ஸ்ரீதரன் சாராக இருக்கலாம், ரஜீவன் சாராக இருக்கலாம். ரஜீவன் சார் எல்லாம் அர்ச்சுனா டாக்டர் எல்லாம் இதை பற்றி வடிவாக கதைக்கலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆள் பாடசாலை சம்மந்தப்பட்டால், ஒரு ஆள் வந்து வைத்தியத்துறை சம்மந்தப்பட்டால், ரெண்டுக்கும் லிங்க் ஆகிற மாதிரி இதுக்கு ஏதாவது வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு ஒரு மன்றாட்டமான வேண்டுகோள் என்று வைங்க. உங்களுடைய ஒரு சின்ன தம்பியா இதை பாராளுமன்றத்தில் கதைங்க வேணுண்டா. நிறைய மாணவராக இந்த கேமுக்கு அடிமையாகி, நான் சொன்ன வகுப்பில் மாத்திரம் 6 பேர் இந்த கேமுக்கு அடிமையாக இருக்கணும். அந்த வகுப்பில் 6 பேரும் என்ன செய்திருக்கணும்ன்றா ஷேர் பண்ணியிருக்கணும். ஒரு ஆள் வந்து தன் ஃபோனுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மற்றதை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார். அந்த டைமண்டே ஏதோ கொடுக்கலாமா, இந்த ரீலோட் போடுற மாதிரி ஏதோ செய்யலாமா, செய்து அந்த கேமை விளையாடி இருக்கணும். பயங்கர ஒரு அடிமை. இப்போ வந்து இந்த கேமிங், இந்த டிக்டாக், அதே மாதிரி ஃபேஸ்புக், எல்லா சோஷியல் மீடியா, யூடியூப் எல்லாமே எங்களுக்கு வந்து டோப்போமைன் என்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணிக்க நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன்டா, விடிய லைட்டாக சிரிக்கிறேன்டா, எனக்கு டோப்போமைன் வந்து 50 மைக்ரோகிராம் அளவில் சுரக்கும். அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலையும் போட்டிருப்பேன். ஒரு போதைப் பொருளை பயன்படுத்திக்க அப்படி நிறைய சுரக்கும். இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, கஞ்சா என்ற ஒரு போதைப் பொருளை ஒரு ஆள் பயன்படுத்துகிறாருண்டா அதுக்கு வந்து ஒரு 400 தொடக்கம் 700 மைக்ரோகிராம் வரையான ஒரு சொட்டு டோப்போமின் சுரந்தோன்னு அந்த பெரிய ஒரு கழிப்பு, நாங்கள் எங்களை வந்து ஆக்கள் இல்லையாண்டு உஷார் அப்படி தெரிகிறது. பெம்பல் என்னண்டா, இந்த ஐஸ் என்ற போதைப் பொருளுக்கு இன்னும் கூட 1100 மைக்ரோகிராம் சுரக்கும். அதான் அவர்கள் அவ்வளவு அடிக்ஷன் ஆகிறது. இதுவே இந்த ஃபோன் கேமிங், இந்த சில சமூக வலைத்தளங்களை பாவிக்க எங்களுக்கு வந்து அதை விட கூட டோப்போமைன் ரிலீஸ் ஆகிக்க கிட்டத்தட்ட போதை தான். ஒரு ஹெரோயின், கொக்கைன் அடிக்க வர அதே எஃபெக்ட் வந்து இதுக்கு வருமாம். அப்போ பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இதுக்கு அடிமையாகிட்டினோம். இது எப்போ தொடங்கினதுன்னா அந்த லாக்டவுன் பீரியட்லேயே லைட்டாக தொடங்கிட்டது நிறைய பிள்ளைகளுக்கு. அது வந்து இப்போ பிள்ளைகளை ஒரு தரம் விளையாட விடுறையில் தானே, குரூப்பாக திரிய விடுறையில் தானே, மற்ற பெற்றாரும் இப்போ பிஸி, அதாவது ஹெக்டிக்காக திரிகிறது. அதை சொல்கிறது வந்து ஷெடண்டரி லைஃப் ஸ்டைல். இப்போ நான் வேலைக்கு போவேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லை, வருவேன், சின்னாக்களை பார்ப்பேன், யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுவேன், வீடியோவில் போய் வேலைக்கு போவேன். இப்போ வீட்டை பிள்ளைகளோட மினக்கிறதோ, பிள்ளைகளோட ஓடி விளையாடுறதோ, இல்லை பிள்ளைகளை யாரையோட அது பக்கத்து வீட்டுக்காரரோட ஓடி விளையாட விடுறதோ அப்படியான இது குறைஞ்சதால் பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஃபிசிக்கலாக கேம்ஸை விளையாடாமல் ஃபோனுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டினோம். இதால் அவன் என்ன செய்யணும்னா அதுக்காக இந்த ரேஞ்சுக்கும் அவன் போக தயாராகிருக்கணும். நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், உங்களோட பிள்ளைகளை இதுக்கு அடிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயந்து சொல்லாமல் இருப்பீங்களே, என்னடா அவன் சொல்லுவான், எனக்கு நீங்கள் இன்றைக்கு 100 ரூபா தராட்டி அல்லது இந்த கேம் விளையாட விடாட்டி நான் ஏதாவது செய்வேன் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருப்பினோம். அந்த கேமிங்கை அடிமைப்படுத்தி அதில் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசை போட சொல்லுவான். அந்த ஒரு ஆள் இன்றைக்கு சொன்னார், அந்த டைமண்ட்ன்றது வேண்டுறதுக்கு இல்லை அங்கே காசுல ஏதோ 5000 சொச்சோமோ 10,000 சொச்சோம். அதை வேண்டுறதுன்னா என்ன செய்யணும், இப்போ உழைக்க போயினுமா இப்படி ஏதாவது கள்ள விளையாட்டெல்லாம் காட்டணும். ஏன்னா அவ்வளோ டோப்போமைன் சுராக்கு தேவைக்கு அந்த அடிக்ஷன். அப்போ எங்களை மாதிரி யாராவது இழிச்ச வயல் போயிருக்க அந்த கார்டு நம்பரை பாடமாக்கிட்டு போய் இந்த மாதிரி செய்கிறது. இது ஒரு சிறுவர்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்றதால நான் திருப்ப அதுக்குள்ளே அவைக்குள்ளே நிற்கலை. அது சட்டம் பார்த்து கொள்ளட்டும், அது அவர்களுடைய வேலையை. நான் கெஞ்சி கேட்டேன், நான் ஒன்றுக்குமே போடையில, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி. இனி அவை தலைகளாக நின்றாலும் சட்டம் தண்ட கடமையை செய்யும். என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேணும், இது கட்டாயம். நான் பெரிய இதை வச்சு அவங்கள துன்புறுத்தி ஒரு ஹீரோவாகிற நோக்கம் இல்லை. நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டு போயிருக்கணும், சொல்ல தெரியாமல். வயசு போன பாட்டி எல்லாம் என்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போவா, இல்லை போய் இப்படி ஆன்லைனில் தேடுவோவா, இல்லை யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவோவா, ஒருக்கா ஏங்கி போட்டு இருக்குங்கள். இந்த கலியுகத்தில்
இப்படியான நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இடக்கிடையில் இப்படி இந்த வெடிப்புகள் மாதிரி சம்பவம் கடவுள் யாரையா வச்சு செய்வார். நான் அதான் யோசித்தேன், எனக்கு இதெல்லாம் சம்பவம் நடந்தது பாருங்க. நான் கல்வி புலத்தில் கை வச்சிருக்கிறேன், சுகாதாரத்து எங்கடையில் உள்ள பிரச்சனைகளில் கை வச்சிருக்கிறேன், இதை ஹேண்டில் பண்ணிக்க வர பிரச்சனைகளை பற்றி நான் கை வச்சிருக்கிறேன். அது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் துணிஞ்சு வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நாளைக்கு எந்த பிள்ளைகளோட படிக்க போகுது. 2K கிட்ஸ் வந்து மற்றாக்களை விட எக்ஸ்போஷர் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வெளியில் புழங்கின விஷயங்கள், நிறைய விதங்கள் வித்தியாசமாக இருக்குது. 2K கிட்ட பற்றி இப்போ 2வது இன்சிடெண்ட் ஒரு கிழமையில் பாருங்கோ. முதலாவது அந்த பவனியா அந்த சம்பவத்தில் இன்னொருவனுடைய அப்படி என்று சொல்லப்படி அதையே வீடியோ எடுத்து அனுப்பி அந்த ஆளுக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு கட்ஸ் வந்திருக்கு தானே அந்த 2Kக்கு. இப்போ இந்த காசை 50,000 ரூபாயை துணிஞ்சு எடுத்துக்கொண்டு போயிருக்கான் தானே. ஒரு 5 ரூபா 10 ரூபாண்டு இல்லாமல் அந்த நம்பரை எழுதிட்டு போய் கையால் செஞ்சுருக்கார். அப்போ நான் இது தொடர்பாக எங்களுடைய வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுடைய கவனத்துக்கு இது போகணும்னு நினச்சதில் எனக்கு அவர்களுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு தொடர் விளக்கம் தந்தவை. நீங்களும் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அதால் முறையிட சொல்லி சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்காக அந்த முறைப்பாட்டை எனக்கு வழங்க சொன்னவை. அதனுடைய பேர் வந்து அபயம். உண்மையாக அபயம் சைல்டு ஹெல்ப் லைன். இது வந்து சின்னாக்களின் பிரச்சனைகள் தானே முக்கியமாக. சின்னாக்களில் மட்டும் இல்லை, உணவு மற்றும் ஊட்டச்சத்து, யாருக்காவது சாப்பாடு இல்லை, நியூட்ரிஷன் குறைபாடு, கல்வி மற்றும் சுகாதாரம், பாதுகாப்பு பிரச்சனை, உளவளம், முக்கியமாக யாராவது மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இவைகளோட கதைக்கலாம். இந்த நம்பர் எனக்கு தரப்பட்டது. அதுக்காக இந்த நம்பரை சும்மா பொழுதுபோகாட்டி எல்லாம் அடிக்கிறதில்ல. இப்படியான பிரச்சனைகளுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய வடமாகாண ஆளுநர் ஐயாண்ட கவனத்துக்கு போக வேணும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தில் ஒரு வித்தியாசமான நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆளுநர், வடமாகாணம் இல்லை யாழ்ப்பாணத்தை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். அப்போ அவர் வந்து சில ஸ்பெஷலாக இதுகளை எடுத்து செய்கிறார். அந்த நம்பரை வந்து நானும் மொபிலைஸ் பண்ணி விடுறேன். எனக்கு அனுப்பப்பட்டது என்னுடைய நண்பர் ஒரு ஆள் அங்கே பணியாற்றுகிறார். அப்போ அவர் எனக்கு அந்த நம்பரை தந்தார். 070 666 திருப்பவும் 6677. சிம்பிளாக சொன்னால் 070க்கு அங்கால 5 தடவைகள் நீங்கள் 6 இலக்கம் அடிக்க வேணும், 2 தடவைகள் 7, அதாவது 6666677. இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களுடைய முறைப்பாடுகளை நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக, எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைபேசி ஊடாக எடுத்து சொல்லலாம். எனவே அந்த முறைப்பாடை வந்து ரெக்கார்ட் பண்ணுவினோம். இது வந்து அபயம். இதன் மூலமும் நான் அந்த புகாரை அளிச்சிருந்தேன். இது தவிர எனக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய சட்ட ஆலோசனைகளை தந்திருந்த நீங்கள். அது மட்டும் இல்லை, நான் இப்படி ஒரு இக்கட்டான நிலையக்க வந்துட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய பேர் எடுத்து ஆறுதல் சொன்னீங்கள். ஒரு ஏராளமான கோல் எனக்கு வந்தது. எல்லாரையும் நான் திருப்ப அழைக்க முயற்சி செய்தேன். நான் ஏழுமானவரை எல்லாரையும் யாராவது தவறுபட்டு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. நேரம் இல்லை தான் பிரச்சனை. நான் வேறு விஷயங்களில் இதாக இருக்கிறதால உண்மையாக நேரம் இல்லை. அதை விட இந்த நேரம் நான் வந்து இந்த ஒரு பேட்டை என்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உண்மையாக காசு சம்மந்தமாக அப்படி ஒரு குறை இல்லை ஆண்டவனே என்று ஏதோ செய்து கொள்ளலாம், அது இருக்குது. நிறைய பேர் எடுத்து என்ன உதவி செய்கிறது, எவ்வளோ வேணும்னு கேட்டு நீங்கள். நான் ஒரு ஆள்கிட்டையும் கேட்கல, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த பெருமதி, அந்த பணத்தினுடைய பெருமதி இப்போதைய கால பிள்ளைகளுக்கு தெரிய வேணுமென்றக்காக தான் நான் உண்மையாக அதை அவ்வளோ சென்சிட்டிவாக சொன்னான். என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ரூபாவும் சேர்க்கைக்க வர பிரச்சனை, டக்குண்டு காசு சேர்க்கலாது, டக்குண்டு காசை சிலவழிக்கக்கூடாது என்ற விஷயங்களை நான் அவர்களுக்கு புரிய வைக்கணுமென்றக்காக தான் நான் அதை சொன்னான். மகளிட பர்த்டேக்கு சாப்பாடு நான் தரலாம்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னார். நான் பே பண்ணுவேன், அது வேறு கதை. அவையெல்லாம் இந்த இடத்துல சொல்லணும். நல்ல மனிதர்கள் உசன் பகுதியில் இருக்கிற கிரீன்மேன் ஹோட்டல் காஞ்சி என்ன சொன்னார். அது ஒரு பிரச்சனையில் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், என்ன பிரச்சனை கேட்டுட்டு எப்போ பர்த்டே அது நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னார். நான் பே பண்ணுவேன், அது வேறு கதை. தம்பி பிரவீன் புத்தூரில் இருக்கிற உங்களை பற்றி வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன் நான். அண்ணா அது பாக்ஸ் லைட் எல்லாம் நான் அனுப்புகிறேன், நீ ஒன்று யோசிக்காதேன்னு சொல்லி. ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வேறு இடத்தை விட இஞ்சி ஏன் டொமினண்டாக இருக்குன்ற இந்த விஷயங்கள் தான். ஆவு கொண்டா எல்லோரும் சேர்ந்து அடிபடுவோம் நாங்கள். இப்போ என்னென்னு சொல்கிறது, கருத்தியல் ரீதியாக நிறைய பேரோட நான் வேறு விஷயங்களில் முரண்பட்டிருப்பேன், இல்லை எதிரான கருத்தை கொண்டு இருப்பேன். ஆனால் எல்லாரும் எடுத்து என்ன சுகம் விசாரிச்சினீங்களா, ஓகே நிறுவன் என்ன நடந்தது சொல்லுங்க கொண்டேக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நான் சும்மா தேவையில்லாத கதைகள் கதைக்கக்கூடாது, எல்லா மனிதர்களும் என்ன நேசிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் யோசித்து கொண்டேன். நான் ஆனால் சில விஷயம் நான் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிக்க, தனியை நின்று டீல் பண்ணிக்க கஷ்டப்பட்டேன். நான் அதுதான் எனக்கு மன ஆதங்கமாக இருந்தது. உண்மையாக நிறைய பாதுகாப்பு பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறேன். நிறைய பேர் இடத்துக்கு ஒரு வெறுட்டு மாதிரியெல்லாம் கதைச்ச நீங்கள். நான் அதுக்கு பயப்பட்டது இந்த விஷயத்தில் ரங்கையில் தானே. ஆனால் அந்த இந்தலா விஷயத்துக்கு பிறகும் இப்படி ஒரு பாதுகாப்பு சிக்கலுக்கு இது பின்னக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இதுக்கு பின்னால்.
இந்த கேமிங்ன்ற விஷயத்துக்கு அங்கால அது சார்ந்த வேறு விஷயங்களும் லிங்க் பண்ணப்படுது. நான் எல்லாத்தையும் இதில் சொல்ல விரும்பலை. தயவு செய்து என்னுடைய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஆதங்கம் வந்து வைங்கோவன், இந்த கேமிங்குக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஏன்னா நினச்சா அண்மையில் நடந்த சின்ன கலவரங்கள் மாதிரி இருக்க இலங்கையில் ஃபேஸ்புக்கை கூட கணப்பொழுதில் முடக்கக்கூடிய இது இருந்தது அரசாங்கத்துக்கு. இந்த கேமிங்குகளை முடக்க வேணுமென்று நான் சொல்லல, எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பணம் இந்த கேமிங்குகளால் வெளியில் போய்கொண்டிருக்குது. அது காரணம் அவர்கள் ஈஸியாக எங்களோட சின்ன சின்ன பிள்ளைகளை போதையை விட கொடூரமான முறையில் அதை அடிமைப்படுத்தி அந்த கேமிங்குகளால் காசை உருவி கொண்டு இருக்கிறார்கள். இதை தேர்ட் பார்ட்டிக்கு தான் நிச்சயமாக போகுது. அப்போ இது தொடர்பாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிச்சயமாக இதை செய்யும். அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆட்சியில் இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏனெண்டா என்னோட பார்வையில் அதை துணிவாகவும் இதாகவும் சொல்ல முடியும். அவர் சில விஷயங்களை மெல்லமாக இறுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் சொல்ல இயலாது. நான் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுற ஆளும் இல்லை. ஒரு ஆரோக்கியமான விஷயம் உங்களால் இதை செய்ய முடியும். அதான் அதிமேதகு ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் இந்த இரண்டாவது சிறுவர்கள் அவர் ஒரு வசனம் சொல்கிறவர், நான் இனி வேறையாக்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு பெண்டிங்காக ஒரு வேலையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு அவர் சொல்கிறதால உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கேமிங்குக்கு ஒரு முடிவு கட்டலாம். போதைப்பொருள் சம்மந்தமாக மெல்லமாக இறுக்கி கொண்டு வர மாதிரி தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. களத்தில் வேலை செய்யக்க இந்த கேமிங் அதை விட கொடூரமானது. இது தொடர்பாக கௌரவ உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா சார், ரஜீவன் சார், கைத்ரமர் சார், ஸ்ரீதரன் ஐயா, இளங்குமரன் ஐயா எல்லாரும் இதை பற்றி கதையுங்கோ. என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரிய பாடு. இது சம்மந்தமாக வேலை என்னென்னு செய்யலாம்னு சொல்லி தனியாக என்னென்னு சொல்கிறது, ஆசிரியர்களும் சரியான அழுத்தத்தில் இருக்கிறார்கள். ஒரு எந்த ஆசிரியர் நண்பர் இன்றைக்கு தொடர்பு கொண்டு சொன்னார், 2 படம் வந்திருந்தது பார்த்தேன், உங்களுக்கு காட்டலாம். அதை ஆளுடைய பேருகளை சொல்ல விரும்பலை, என் பேருகள் காட்டுறேன் அந்த படத்தை. உங்களுக்கு தெரியுதோ தெரியலை, இதில் பாருங்கோ டயரில் குண்டூசி குத்தி கிடாது, இந்த டயர்லையும் பாருங்க குண்டூசி குத்தி கிடாது. அந்த ஆசிரியர் சொன்னார், இது எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னே நடந்தடா நிரூபன், என்னோட படித்தவர் 2 வைங்கோ, என்னோட படித்தது ஆள் வேண்டாம், இதுதான் குத்தி கிடாக்கு பாரு என்று அவர் சொன்னார். வடிவாக பாருங்கோ. அவர் சொன்ன விஷயம், இதை குத்தினாலேயும் எனக்கு தெரியும், ஆனால் நான் நடவடிக்கைக்கு போகலையேனண்டா சிறுவர் மனித உரிமை அப்படி இப்படி என்று வருவாங்க, ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாதான். முந்தி எங்கட காலத்தில் முழங்காலில் விடுறது கொஞ்ச நேரம், இப்போ அது கூட செய்யலாதான். அப்போ அவர்கள் யோசிச்சிருக்கார்கள், அதான் அவர் ஒரு ஆதங்கமாக போட்டிருந்தார், இதுதான் மச்சான் கல்வி சமூகம் என்று போட்டிருக்கிறார். அப்போ ஆசிரியர்களும் மன ரீதியாக துவண்டு போய் தான் இருக்கணும் இந்த பிரச்சனைகளால். இப்போ நான் ஒரு துணிஞ்ச அந்த விஷயத்தை கதைச்சதே தவிர இதுக்கு என்னென்ன ஃபீட்பேக் வருதோ அது எனக்கு தெரியாது. அதை நான் எதிர்கொள்ளவும் தயாராகத்தான் இருக்கிறேன். அது தெரிஞ்சால் ஒரு விஷயத்தில் கால் வைக்கிறது இது 4 பக்கமும். ஆனால் எங்கே தவறுன்னு தெரியலை. ஆனால் பெற்றோர்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் நிறைய பேர் இந்த பிள்ளைகள் இப்படியான விஷயங்களுக்கு. எல்லாருக்கும் பிள்ளைன்றது முக்கியம்தான், எனக்கும் முக்கியம்தான். ஆனால் அதுக்கு என்ன விதத்தில் நான் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் என்றதில் தெளிவாக இருக்க வேணும் பெற்றார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய மாணவன் வகுப்பாசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தவர். அவர் அதில் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருப்பார். நிறைய பேர் உங்களுக்கு அது தெரியும். ஒரு தன்னுடைய மாணவனை இந்த சோஷியலில் வர சேலஞ்சஸுக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறன்றதுக்கு தயார்படுத்துறது தான் ஒரு ஆசிரியர்கிட்ட வேலை. அதனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் நிறைய வேலைகள் என்னது, உணவு படிவம் சாப்பிடணும், அதை படம் எடுத்து அங்கே அனுப்பணும், பிஹெச்டிட்ட கடிதம் பண்ணணும், ஊறிப்பட்ட ஃபைல்கள் இருக்குது ஸ்கூலில் போனீங்களா. என்னோட மனப்பாங்கு சார்ந்து, என்னோட ஒரு அபிப்பிராயம் சார்ந்து, ஒரு மாணவனை இந்த சூழலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதில் வர சவால்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வாறு தயார்படுத்தி விடணும் என்றதெல்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக வாழ்க்கை தேர்ச்சி என்ற ஒரு பாடம் இருக்குது. இந்த வாழ்க்கை தேர்ச்சி பாடத்தில் இந்த மாணவனுக்கு வர சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக இந்த பாடசாலை சமூகம் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். எல்லாட்டி இது தொடரப்போகுது. இந்த கேமிங்குக்கும் ஒரு முடிவு கட்ட வேணும். இது தொடர்பாக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பேன். திருப்பவும் இந்த இஷ்யூ வந்தோடனே எனக்கு ஆறுதலாக இருந்து நிறைய பேர் இதை பகிர்ந்து எல்லா மீடியாலையும் போட்ட நீங்கள். அதில் நான் யூனிஃபார்மோட வந்தக்குரிய காரணம் அது ஒரு இலகுவாக அட்டென்ஷன் மற்றவையை பார்க்க வைக்குமென்றதுக்காக நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போயிருக்கு. இனிமேல் வெள்ளந்தியா யாரையும் நம்பி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்துலேயும் ஓப்பனாக இருப்போம்ன்ற மாதிரி இருந்துட வேண்டாம்ன்றதான் என்னுடைய அனுபவமும். திருப்பவும் சொல்கிறேன், நேற்றையான் காணொலியில் யாரையாவது மனநோவை நான் கதைச்சிருந்தால் அந்த பாடசாலையோ இல்லை அந்த சமூகம் சார்ந்தவர் பெற்றோர்களையோ நான் கதைச்சிருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட தலையில் அதை எடுக்கவே தேவையில்லை. நான் தெளிவாக சொன்னால் இப்படி பிரச்சனை விடுற ஆட்களில் எனக்கு ஆதங்கம் இருக்குது, அந்த பெற்றார்கள் எல்லாம் என்ன முகட்டை பார்த்து கொண்டா இருக்கிறீங்களென்று கேட்டு நான்
என்னென்னு சொன்னால் நாளைக்கு அது உங்களுக்கு என்ன சில பேர் எடுத்து என்னோட காய்ச்சல் நீங்கள் கார்டு கொடுத்தது உங்களோட பிள்ளை தானே என்று 100% என்னோட பிள்ளை தான். நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் நகை போட்டு கொண்டு போகிறீங்கள், அவன் வந்து கழுத்தில் பிடிச்சி அறுக்கிறான் நாளைக்கு உங்களோட நகையை, நான் அந்த நேரம் கோல் எடுத்து உங்களுக்கு நீங்கள் நகை போட்ட பிள்ளை என்று சொல்லலாமா? நான் கேட்குறேன். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எனக்கு தெரியாது உண்மையாக, இதை கொடுத்தா இவன் இப்படி செய்வன் என்ற அறிவு எனக்கு இருந்திருந்தால் நான் கொடுக்க மாட்டேன். இனிமேல் இண்டு மேற்பட்டு நான் அதை கொடுக்க மாட்டேன். ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறேன், ஒரு ஆளோட கதை கேட்க ஏற்கனவே புண்ணாகி நிற்கிறான், நீங்கள் அப்புறம் தடியை விட்டு கிண்டினா எப்படி இருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்கள். இதையும் தாண்டி நிறைய பேர் அன்பாக வச்ச நீங்கள், நிறைய பேர் ஆதரவாக இருந்த நீங்கள், ஆதரவாக இருப்பியல் நிறைய பேர், அதான் சொன்னேன், நிறைய பேர் என்னை எடுத்து ஒரு அண்ணா பிஹெச்சி அண்ணா சொன்னார், என்னோட 28,000 ரூபா காசு இருக்குது, நான் அதை உனக்கு 20,000 ரூபா போட்டு விடுறேன்னு பிறகுலான்னு ஒரு அண்ணா சொன்னேன். அப்போ தான் ஜோதிச்சேன், அந்த எல்லாத்துக்கு சம்பாதிச்சு வச்சுக்க மனுஷரை. இப்படி நிறைய பேர் யாரையாவது சொல்ல மறந்துருப்பேன். நிறைய பேர் கேட்ட நீங்கள், வெளிநாட்டில் இருந்து கேட்ட நீங்கள், அகிலண்ணா காசு அனுப்புறதா, பர்த்டேக்கு காசு அனுப்புறேன்னு சொன்னால் வேண்டாம்ண்ணா. நிறைய பேர் தர்ஷாக்கா கேட்ட, நிறைய பேர் கேட்ட. காசை வச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து நான் அப்படி ஒரு சேனல் இங்கே நடத்தையில், அந்த காசுன்ற பெருமதி எவ்வளோன்ட்டு தான் என் நோக்கம். காசு வேண்டுறேன்டா நான் நல்லா நடிப்பேன் எல்லாரையும் விட, அப்படி ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. அப்படி நான் கேட்கவும் மாட்டேன், சாப்பிடாமல் பசி கிடந்தாலும் கேட்க மாட்டேன், அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஆனால் உண்மையாக நான் கடவுள் சத்தியமாக அந்த காசு வந்து நான் பிள்ளை இந்த பர்த்டேக்காக பெரிய கனவுகளோடு இருந்தேன்னா இப்போ நான் சுருக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய வட்டம் கொண்டு போட்டான், இப்போ சின்ன வட்டம் ஆக்கிட்டேன். அது ஏதோ நன்மைக்காகும், அது பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கு தானே. ஆண்டவன் என்ன ஏதோ தெரிவு செய்தது, எனக்கு இந்த இழப்பை தந்தது, நான் நன்மைக்கு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் இது ஒரு வடிப்பாக இல்லாடம் பெறவட்டுமென்று எனக்கு அந்த அடி அடிச்சிருக்கு போல். முருகன் என்ன கைவிடையில, அதான் நான் வருந்தின், நான் அந்த செய்தவன் தரப்பாலேயே இருந்து எனக்கு தகவல்கள் நிறைய வந்து கொண்டு இருக்குது. அது வேண்டாம், அது நீதிமன்ற நடவடிக்கைகள் பார்த்துக்கொள்ளட்டும். சந்தோஷமாக இருக்குது, நன்மைக்கு காலம் இருக்குது, கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லையென்று சொல்கிறார்களுக்கு நான் அடித்து சொல்லுவேன், என்ன துன்பம் வந்தாலும் கடவுள் இருக்கிறார். இன்னொரு காணொளியில் சந்திப்போம் மக்களே, பாய்.